வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு 3வது தடவையா டீம் இந்தியா தகுதி பெறுவாங்களா? வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது? அப்படி தகுதி பெறணும்னா இந்தியா என்னென்ன பண்ணணும் அண்ட் என்னென்னலாம் நடக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கவும் போறீங்க. அதே போல் இந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலிஸ்ட்டாக இருக்க போகிற 2 டீம்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா முழுசாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட கிரிக்கெட் ஆனந்தாஸ் யூடியூப் சேனல் 2,93,000 சப்ஸ்கிரைபர்களோட வெற்றி நடை போடுகிறதுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அடுத்த ஒரு 10 நாளில் இன்னொரு 7,000 சப்ஸ்கிரைபர்களை எடுத்து அண்ட் 3 லட்சம் சப்ஸ்கிரைபர்களோட வெற்றிகரமாக 2025 ஆரம்பித்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அண்ட் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் நம்ம வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். உங்களோட கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு நம்மளோட வீடியோவை அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐசிசி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2025 ஸ்பெஷல் கிரிக்கெட் ஆனந்தாஸ் ஷோல வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் சினாரியோஸ் வீடியோவுக்கு உங்களை வரவேற்கின்றேன். ஒரு பக்கம் இங்கிலாந்து நியூசிலாண்டை 2 மேட்சை குத்தி விட்டு நியூசிலாண்டையும் போகிற பக்கம் இழுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போது நியூசிலாந்து, இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், பங்களாதேஷ் இந்த அணிகளுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. பாகிஸ்தானுக்கு வாய்ப்பு எப்படி இருக்குது நான் ஆரம்பத்தில் சொல்லிடுறேன். பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவும் எல்லா மேட்சும் தோக்கணும், ஆஸ்திரேலியாவும் எல்லா மேட்சும் தோக்கணும், ஸ்ரீலங்காவும் எல்லா மேட்சும் தோக்கணும். ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா மட்டும் ஜெயிச்சா கூட போதும். இல்லைனா பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய ஒரு 4-5 டீம் இருக்காங்க. அந்த 5 டீம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீம் என்ன வேணாலும் நடந்துட்டு, ஆனால் மற்ற டீம் தோத்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் பாகிஸ்தான் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு முதல் முறையாக தகுதி பெற முடியும். பட் அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னங்க வாய்ப்புன்னு ஆரம்பிச்சுட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு முடிக்கிறீங்கன்னா, ஆமாம், இதை நான் நீட்டி முழக்கி இழுத்துக்கிட்டுலாம் என்னால் இருக்கவும் முடியாது. ஸோ பாகிஸ்தானுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இன்னொரு பக்கம் சவுத் ஆஃப்ரிக்கா vs ஸ்ரீலங்கா டெஸ்ட் சீரீஸில் 2 டெஸ்ட் மேட்ச்சில் சவுத் ஆஃப்ரிக்கா அற்புதமாக விளையாண்டு சீரீஸை கைப்பற்றிருக்கிறாங்க. தனஞ்சய் டி சில்வா இந்த பக்கம் குசல் மெண்டிஸ் 2 பேரும் இன்னும் 140 கிட்டத்தட்ட தான் அடிக்கணும். ஏன்னா 348 கிட்டத்தட்ட போயாச்சு. ஒரே நாளில் 205 அடிச்சாச்சு. ஸோ சேஸ் பண்ணிடுவாங்கன்னு பார்க்கும்போது ககிசோ ரபடா உள்ளே வந்தார், செஞ்சார். கேஷவ் மகாராஜும் வந்தார், ஒரு 5 எடுத்தார். சவுத் ஆஃப்ரிக்கா 2 மேட்சை வின் பண்ணி இப்போ வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலிஸ்ட்டாக 100% இவங்க இருப்பாங்கப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலி சவுத் ஆஃப்ரிக்கா மாதிரி தான் இந்தியா இருந்துருக்கணும். நியூசிலாந்து கிட்ட வின் பண்ணியிருந்தாங்கன்னா இத்தனை நேரம் ஒரு மேட்ச், இன்னும் ஒரு 2 மேட்ச்சில் ஒரு மேட்சை ட்ராப் பண்ணி ஒரு மேட்சை வின் பண்ணியாக போயிருந்துருக்கலாம். ஆனால் இப்போ இந்தியா கஷ்டமாக்கிறாங்க. சரி, ஓகே, முதல்ல நான் சவுத் ஆஃப்ரிக்கா சைட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். இப்பயும் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. 100% வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலிஸ்ட்டாக சவுத் ஆஃப்ரிக்கா இருப்பாங்க. இப்போ 63.33% இருக்கிறாங்க. ஹோமில் இன்னும் 2 மேட்ச் இருக்குது. ஒன்று செஞ்சுரியனில், கேப்டவுனில் 2 டெஸ்ட் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான். ஸோ இப்போ அவங்க 2 டெஸ்ட் மேட்ச்சில் ஒரு டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணால் போதும், அவங்கள நீங்கள் ஃபைனலில் பார்க்கலாம். ஒருவேளை பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக ஒரு மேட்சை ஜெயிச்சு ஒரு மேட்சை தோத்தாங்கன்னு வைங்களேன், 58.33% இருப்பாங்க. இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா வெளியில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எப்படின்னா இந்தியா பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபியை 3-2 கைப்பற்றி ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்காவுக்கு அகேன்ஸ்டாக 2 டெஸ்ட் மேட்சை வின் பண்ணாங்கன்னா இந்தியா 58.77% இருப்பாங்க, ஆஸ்திரேலியா 60.53% இருப்பாங்க, சவுத் ஆஃப்ரிக்கா வெளியில் போவாங்க. ஏன்னா இவங்களை விட பாயிண்ட் கம்மியாக இருப்பாங்க. இந்தியா பேரஸ்ட் மார்ஜினில் ஃபைனலுக்கு போவாங்க ஆஸ்திரேலியா கூட. ஒருவேளை சவுத் ஆஃப்ரிக்கா இந்த சீரீஸை தோக்குறாங்க, புரியுதுங்களா, தோக்குறாங்க, 2-0 தோக்குறாங்கன்னு கூட வச்சுக்கோங்க, இல்லை 1-0 தோக்குறாங்கன்னு கூட வச்சுக்கோங்க. ஆஸ்திரேலியா இந்த டெஸ்ட் சீரீஸில், அதாவது பிஜிடிலையும் சரி ஸ்ரீலங்காவுக்கு அகேன்ஸ்டாகவும் சரி ஜெயிக்கவே கூடாது. அதே போல் இந்தியாவும் ஜெயிக்கவே கூடாது. ட்ரா ஆனால் கூட பரவாயில்ல அப்படிங்கிற நிலைமையில பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா குவாலிஃபைட் ஆவாங்க. ஸோ இப்படிலாம் நடந்ததுன்னு வைங்களேன், ஆஸ்திரேலியாவும் போக மாட்டாங்க, இந்தியாவும் போக மாட்டாங்க, சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்ரீலங்கா போவாங்க. அப்படி தான் ஒன்று நடக்கும் இல்லை? அப்படி தான் நடக்கும். ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் சாதகமாக நடந்தால் அது ஸ்ரீலங்காவுக்கும் சாதகமாக நடந்த மாதிரி. சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலிஸ்ட்டாக இருப்பாங்க. வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2025 சைக்கிளுக்கான சீரீஸ், அதாவது டெஸ்ட் சீரீஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க டெஸ்ட் மேட்சை ஆடவே மாட்டாங்க. ஸோ இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் வருது. ஐபிஎல்ல பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்குவாடில் இருக்கக்கூடிய பிளேயர்கள் நிறைய பேருக்கு ஐபிஎல் கான்ட்ராக்ட் இல்லை அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா கவுண்டி ஆடுவாங்க. கவுண்டி ஆடினாலும் அவங்க ஓரளவு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு பக்கம் கோட்ஸே அண்ட் நார்கியா, ஸோ இவங்க 2 பேரும் இன்ஜுரியில் இருக்கிறாங்க. நார்கியா அதுக்கப்புறம் ரெட் பால் ஆடுவாரான்னு தெரியல, பட் ஒரு டெஸ்ட் மேட்சுக்காக மேபி ஆட வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது நான் நினைக்கிறேன். இந்த இன்ஜுரின்னு சொன்னதுக்கப்புறம் தான் என்ன ஞாபகம் வருதுன்னா, ஸோ இந்த ஐபிஎல் கான்ட்ராக்டில் சில பிளேயர்ஸ்க்கு மட்டும் இருக்காங்க, அவங்க மட்டும் ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் கவனித்து ஃபிட்னஸை பார்த்துக்கிட்டு இன்ஜுரி இல்லாமல் ஃபுல் ஃபிட்டோட வந்தாங்க அப்படின்னா லார்ட்ஸில் சவுத் ஆஃப்ரிக்கா தங்களோட முதல் ஐசிசி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்
ட்ரோஃபியை மேஸை முத்தமிடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் சவுத் ஆஃப்ரிக்கா லார்ட்ஸில் நடக்க போகிற வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு. பட் என்ன பொறுத்தவரைக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா குவாலிஃபைட் ஆகிடுவாங்க. நீங்கள் பெரிதும் எதிர்பார்த்த இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு இன்னும் 3 மேட்ச் இருக்குது. 4-1 3-1 இந்த பிஜிடியை வின் பண்ணாங்கன்னா ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா கிட்ட ஜெயிச்சாலும் கவலை இல்லை, ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியா கிட்ட தோத்தாலும் கவலை இல்லை, சவுத் ஆஃப்ரிக்கா என்ன நடந்தாலும் கவலை இல்லை. இந்தியா பார்த்துக்கு டைரெக்டாக வந்து குவாலிஃபைட் ஆவாங்க. ஆனால் ஒருவேளை இந்தியா 3-2 இந்த பிஜிடியை வின் பண்ணுறாங்கன்னா ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா கிட்ட 2 மேட்சையும் தோக்கணும். அதுக்கப்புறம் ஒருவேளை 2-2 இந்த பிஜிடியை இந்தியா லெவல் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், சீரீஸ் டிரா ஆகுதுன்னு வைங்களேன், ஸ்ரீலங்கா 1-0 இல்லை 2-0 வின் பண்ணணும். ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து ஸ்ரீலங்கா சீரீஸ் வரைக்கும் காத்திருக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறாங்க. ஸ்ரீலங்காவோட வெற்றிகள் எல்லாமே இந்தியாவுக்கு நன்மையே. பார்ப்போம். அடுத்தது நம்ம ஆஸ்திரேலியா கிட்ட போயிட்டோம்னா ஆஸ்திரேலியாவுக்கு ஹோம்ல 3 மேட்ச் இருக்கு, அவேல 2 மேட்ச் இருக்குது. அடுத்து வர 5 மேட்ச்ல 2 வின் பண்ணி 2 தோத்து 1 டிரா பண்ணா கூட பரவாயில்ல, ஆஸ்திரேலியா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போவாங்க, டாப் 2ல முடிப்பாங்க. ஒருவேளை பிஜிடியில் வந்து 3 தோக்குறாங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா கிட்ட கண்டிப்பாக 2 மேட்சும் ஜெயிச்சே ஆகணும். இல்லை பிஜிடியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் அப்படின்னாலும் ஸ்ரீலங்கா கிட்ட அட்லீஸ்ட் 1 மேட்சாவது ஜெயிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறாங்க. பட் ஆனால் அப்படிலாம் அவ்வளோ டைட்டில் ஆஸ்திரேலியாவுக்கு கிடையாது. ஸோ ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் கூலாக குக்கும்பராக ஜெயிக்கலாம். ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க ஹோமில் 2 மேட்ச் நடக்க போது, அந்த 2 மேட்ச் ஆஸ்திரேலியா கூட நடக்க போது. ஆஸ்திரேலியா கிட்ட இவங்க 2-0 வின் பண்ணாலும் சவுத் ஆஃப்ரிக்கா பாகிஸ்தான் கிட்ட 2-0 தோக்கணும். ஆஸ்திரேலியா 2-1 வின் பண்ணி 2 டிராவை பார்க்கணும். ஓகேங்களா? அடுத்து வர 5 டெஸ்ட் மேட்ச்சில் ஆஸ்திரேலியா வந்து 1 மட்டும் வின் பண்ணி மீதி இருக்கக்கூடிய 4 டெஸ்ட் மேட்சையும் ட்ரா பண்ணணும். அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு இந்த சினாரியோ சொல்லுது. இப்போ நீங்கள் சொல்லுங்களேன் எந்த 2 டீம் ஃபைனலிஸ்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன், ரொம்ப நீங்கள் காம்ப்ளிகேட்லாம் பண்ணிக்காதீங்க. நான் இப்படி தான் புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு சிம்பிளாக சொன்னால் தான் பிடிக்கவும் செய்யும். சவுத் ஆஃப்ரிக்கா 2 மேட்ச்சில் 1 மேட்ச் ஜெயிச்சா அவங்க வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போயிடுவாங்க. ஆஸ்திரேலியா 5 மேட்ச்சில் 2 மேட்ச்சில் ஜெயிச்சா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போயிடுவாங்க. 2-2க்கு மேலே ஜெயிச்சாலும் போயிடுவாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச்சில் கண்டிப்பாக ஜெயிச்சிட்டாங்கன்னா ஓரளவு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆஸ்திரேலியா இந்தியாவை விட கம்மியாக ஜெயிச்சிருக்கணும். இப்போ யோசிச்சு பாருங்க, சவுத் ஆஃப்ரிக்கா ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆஸ்திரேலியாவும் 5-2 ஜெயிக்கிறது ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இப்போ இருக்கலாம். ஆனால் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வாய்ப்பு கன்ஃபார்மு. இப்போ பிரிஸ்பேன்லையும் அடுத்து எம்சிஜியில் பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் அண்ட் எஸ்சிஜியில் நியூ இயர் டெஸ்ட் மேட்ச் நடக்க போதா. இந்த 3த்தில் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. கேபாவில் திரும்ப வின் பண்ணியும் எம்சிஜிலையும் வின் பண்ணுவாங்க, 2 மேட்சை வின் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா அகேன்ஸ்ட் அட்லீஸ்ட் 1 மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எனக்கு தோணுது. பார்ப்போம். ட்ரா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஜெயிப்பாங்க. எனக்கு 1 மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ஹோமில் இன்னும் 2 மேட்சை வின் பண்ணி சீரீஸை கைப்பற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு பர்டிகுலராக தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா ஆஸ்திரேலியா அந்த ரைவல்ரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி அண்டர் ரேட்டட் ரைவல்ரிஸ். ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா ஆஸ்திரேலியா போயிட்டு குத்தி வந்திருக்காங்க டெஸ்ட் சீரிஸ். லாஸ்ட்டில் நடந்தது கிடையாது, முன்னாடி காலகட்டத்தில் ஃபேஃப் டு பிளஸஸ் காலகட்டத்தில் கிரீன் ஸ்மித்தோட காலகட்டத்தில் வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பால் டேம்பரிங் இஷ்யூ சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸில் தான் நடந்துச்சு. இப்படி நிறைய இருக்குது. பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல டெஸ்ட் மேட்ச் வேணும், ஃபைனல் மேட்ச் என்ஜாய் பண்ணி பார்க்கணும், ரிலாக்ஸாக பார்க்கணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்தியா ஃபைனலுக்கு போவாங்களா இல்லை எந்த டீம் ஃபைனலிஸ்ட்டாக இருப்பாங்க, அந்த 2 டீம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சவுத் ஆஃப்ரிக்கா ஆஸ்திரேலியா 2 டீமும் எனக்கு திரும்ப ஃபைனலிஸ்ட்டாக இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. பட் இதில் ஏதாவது மேஜிக் மிராக்கல் நடந்து இந்தியா வருமா? பொறுத்து வந்து பார்ப்போம் அடுத்தடுத்த வீடியோக்களை. நாம் என்ன சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.